தண்ணி தெளித்து அப்படி தடவிட்டு சிலப்பதிகாரத்தில் அதை அழகாக காட்டுவார் இளங்கோவடிகள். கண்ணகி எப்படி பரிமாறினாள் என்பதற்கு அது ஒரு நாள் வாழ்க்கையாக இருந்தாலும் அது திருநாள் வாழ்க்கையாக காட்டுவார் இளங்கோவடிகள். அங்கே ஒரு கற்பனை கூட விளையாடுவார். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இலை போடுறதுக்கு முந்தி பூமியில் தண்ணி தெளிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? பூமியில் இருக்கக்கூடிய தூசு சாப்பிடும்போது அந்த இலையில வரக்கூடாதுன்றதுக்காக அதை தண்ணி தெளித்து அடக்கிடுவாங்களாம். அதே மாதிரி கண்ணகி என்ன பண்ணுறா, கையில் தண்ணியை ஊற்றி தலையை தெளிக்கிறாங்க அந்த அம்மா. ஏன் தெளிச்சாங்கன்னு எழுதுறாரு அவர். தென்னீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு கூப்பிடுறா. ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பான வார்த்தை பார். ஏன் தண்ணீர் தெளிச்சான்னு இளங்கோவடிகள் கற்பனை பண்றார். கண்ணகிக்கு நிகரானவள் இந்த பூமாதேவி, பூமி தாய். இவள் என்ன நினைக்கிறாள், இப்பொழுது நான் பரிமாறுகிற இந்த உணவு பல ஆண்டுகளாக தொடரப்போகிறது என்று நினைத்துக்கொண்டு இது செயல்படுகிறாள். இவளுக்கு தெரியாது இதுதான் முதல் சாப்பாடு, இதுதான் முடிவு சாப்பாடு அப்படின்னு. பூமாதேவி மயங்கிட்டாளாம். மயக்கமடைந்தவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தெளித்து எழுப்பணும்ல. அதைத்தான் இளங்கோவடி எழுதினார். நடப்பது நடக்கட்டு, நீ ஏன் அதுக்காக மயங்கிற, நீ எழுந்துருன்ற மாதிரி தென்னீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழ்ந்தன் தலைவாழை இலை போட்டு பரிமாறு. இன்றைக்கி ஒரு அம்மா அப்படி தான் போட்டு தண்ணி தெளித்து வாழை இலை தடவி எல்லாத்தையும் பண்ணி காய்கறி கூட்டு பதார்த்தம்லாம் வச்சுட்டு சோறு போட்டு குழம்பையும் ஊற்று. நம்ம ஆளுக்கு தான் இப்போல்லாம் நிறைய பழக்கம். என்ன, மனுஷங்கிட்ட பேசிக்கலாம் சாப்பிட்றது கிடையாது, அமைதியாக சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றதுக்கு முந்தையே டிவி ஆன் பண்ணிடுறோம். அதில் எது போகுதோ எது வருதோ தெரியாதோ அதை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம். அன்றைக்கி அவன் என்ன பண்ண பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து படம், ரஜினிகாந்த் படம், முரட்டுக்கால படம் ஓடுது. ஒரு அப்படி சாதத்தை பிசைஞ்சு சோத்தை பிசைஞ்சு ஒரு வாயில் வைக்கிறான். வச்சுட்டு சொன்னால், இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா என்னமா டைரக்ட் பண்ணிக்கிறார், அது மாதிரி ஒரு டைரக்டர் பிறப்பானா அப்படின்னார். அந்த அம்மா உள்ளே போனது வெளியே வந்துடுது. தெரிஞ்சால் பேசி, தெரியலனா சாப்பிடுது. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணவர் எஸ்பி முத்துராமையா. உளர்ற அவன் சொன்னான், செல்லம் இதெல்லாம் ஞாபகம் சரியாக வச்சுக்கிறியே, இந்த சாம்பாரில் ஏன்டா உப்பு போடலை, அது மறந்துட்டேன்னு சொன்னான். உடனே அந்த அம்மாவே சிரிச்சிட்டுது, நாளையிலேருந்து சரியாக போடுறேங்க, சரியாக வைக்கிறேங்க. அதாவது காயப்படுத்தாமல் நியாயப்படுத்துகிற ஒரு சிந்தனையை நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுங்களேன், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா. இந்த சாம்பார் இது உப்பு இல்லாது எவன் தின்னுவான், எந்த நாய் தின்னும், அந்த மாதிரி கேட்க. நேற்று வரைக்கும் எது சாப்பிடுது. வார்த்தைகள் வளருமா வளராதா? என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு ஆனந்தம். இதைத்தான் திருவள்ளுவர் விரும்புகிறார். அன்பும் அறனும் உடைத்தாய். அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்கு? அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் பாடினார், அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலைய என்ன. ஆண்டவன் மலையாக கூட இருக்கட்டும், அவன் அன்பென்ற பிடிக்குள் அகப்படுகிறவன் ஐயா. ஆகையினால் அந்த அன்புக்கு நிகரான அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தானே இன்சொல். தனி மனிதனுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அந்த இனிய சொல் வளம் பொருந்திய நலம் பொருந்திய சொல்லாக இருக்கணும். அதனால்தான் வாழ்க வளமுடன்னு அந்த இயக்கத்தை சார்ந்தவர் சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை அது. அப்போ ஒரு சொல் என்பது ஒரு மனிதனுக்கு எண்ண அலைகளை உருவாக்கும். அது எல்லா மார்க்கத்துக்கும் அது பொருந்தும். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் மேடை உலகத்தில் கூட அந்த சொல் வளத்தை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். வாக்கீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள், அவருடைய கூட்டத்தை கேட்டிருப்பீங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு மூத்த அறிஞர். பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அப்போ தான் நான் முதல் பட்டிமன்றம், என்னுடைய பட்டிமன்றம் 1971
ஒன்றில். அப்போது குமரி அனந்தன் எனக்கு அணித்தலைவர். அந்த பக்கம் எதிர்பக்கம் பேராசிரியர் ராஜகோபாலன், ஞானசுந்தரம்லாம் இருக்காங்க. குமரியானந்தன் எழுந்து வர்றார். அணித்தலைவர் வரும்போதே அவர் வேகமாக வந்ததுனால விரல் பட்டு சட்டையில் இருக்கிற பொத்தான் அருந்து கீழே விழுந்து. பார்த்துட்டு இப்படி போனால் நல்லா இருக்காதேன்னு முன் வரிசையில் இருக்கிறவங்க யாராவது பின் கொடுங்கோ பின் கொடுங்கோ பின் கொடுங்கோன்னார். உடனே வாக்கியச கலாநிதி கீவாஜா கேட்டார், குமரியானந்தன் பின்வாங்கலாமான்னு கேட்டார். உடனே குமரியானந்தன் சொன்னார், பாருங்க என்ன ஞானம் பாருங்க, கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். இதாங்க மகிழ்ச்சி. ரெண்டு பேரும் மகிழ்ந்தார்கள், கூட்டம் ஆரவாரம் செய்தது. அப்போ எப்படிப்பட்ட சொல் அதுங்க நம்மகிட்ட தானே இருக்கு சார். எல்லா சொற்களும், காயான சொற்களும் கனியான சொற்களும் நம்மிடத்தில் இருக்கிறது. சொல்வதை பக்குவமாக இதமாக சொல்லுகிற போது எப்படிப்பட்டவர்களும் நமக்கு நெருங்கி விடுவார்கள். அதைத்தான் சொல்றோம். அந்த இன்சொல் யாவர்க்குமாம் இன்சொல் திருமூலரும் அதைத்தான் ஆமோதிக்கிறார். இன்சொல்லுடா, அது சொல்லு போதும், உன்னால் எது செய்ய முடியுதோ முடியல, இதையாவது சொல். அதனால் பாரதி சொன்னா, பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்று அருள் வார்த்தையாவது சொல். நீ அங்கே போ, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதையாவது சொல். அப்போ நல்ல வார்த்தைகள் வரும்போது மனிதர்கள் மானுடம் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. அந்த மானுடத்தை இணைக்கிற மிகப்பெரிய மந்திர சக்தி என்பது ஒரு வார்த்தைகளிலுமே கொட்டி கிடக்கிறது. அதான் நான் சொல்ல, வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகளே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை மகிழ்ச்சிப்படுத்தும், ஒரு வார்த்தை துன்பப்படுத்தும். அப்ப நல்ல ஒரு வார்த்தைகளை, எண்ண அலைகளை வலிமையாக்குகிற வார்த்தைகளை நாம் சொன்னோம்னா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு ஏற்படும். அதைத்தான் திருவள்ளுவர் நல்ல வளமான நலமான சொல்ல தேர்ந்து. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பார்வையே அப்படித்தான் இருக்குது. சில சமயங்களில் தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை சார், அவனே என்கிட்ட வந்தான், நீ தான் ஊர் உலகம்லாம் தெரிஞ்சு வச்சிங்கிறியே, எனக்கு ஒரு நல்ல டாக்டர் சொல்லுன்னா. சரிடா, மடிப்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், ரொம்ப நல்லா அருமையாக பார்ப்பார், அவரை போய் பார்த்துட்டு வான்னு. அப்போது கூட்டம் அதிகமாக இருக்குமா, என் பேரை சொல்லு உள்ளே விட்டுருவாங்கன்னு போனான் சார். அரை மணி நேரத்தில் வந்துட்டான். பரவாயில்லையே, அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு போய் அனுப்புனே ஒரு டாக்டர், போங்க சார் உங்களை போய் நம்பரம் பார்த்து. என்னையாச்சு? போகும்போதே எனக்கு சென்டிமெண்ட்டாக சரியில்லை, முதல்ல போர்டு வச்சுக்கிறாரு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு, அதை படித்தது எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ கீழே வைக்கிறதுக்கு இடமில்லாதனால தானே முதல் மாடியில் வச்சுருக்கான் அந்த ஆள் கிளினிக்கை. படியேறி மேலே வரணுன்றதுக்காக மேலே போகும் வழின்னு வச்சுருக்கிறாரு, உனக்கு என்ன அதில் கஷ்டம்னு. அது பரவாயில்லைன்னு நான் மேலே படியேறி போனேன். அங்கே போனால் அதை விட பகீர்னு இருந்தது. டாக்டர் கைலாசம்னு இருக்குது. அதனால் மேலே போகும் வழியும் கைலாசத்தையும் இணைச்சேன். இது நமக்கு லாய்க்கப்படாதுன்னு நினச்சி நான் திரும்பிட்டேன்னு. சரி, இப்படி பார்வையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். உலகம் பலவிதம் இல்லையா? எல்லாரும் ஒன்று மாதிரி இருந்துருவாங்களா? அதனால தான் எல்லாருக்கும் ஏற்றாறு போல திருவள்ளுவர் தன்னை அப்படியே கீழே இறக்கிக்கிறார்.